சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். உலகில் உள்ள அனைத்து மக்களும் தமக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்க வேண்டும் என ஏங்க நிற்கும் அளவுக்கு மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவை சேர்ந்த இப்ராஹிம் டிராரே தற்போது இருந்து வருகிறார் என்றால் மிகையாகாது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா பாசோவில் முக்கிய ராணுவ வீரராக பணியாற்றி வந்த அவர் கடந்த 2022 ஆண்டு முதல் அந்நாட்டின் இடைக்கால ஜனாதிபதியாக பதவி வகித்து வருகிறார். ஆப்பிரிக்க நாடுகளின் பொருளாதார நிலைமையால் அவை உலக நாடுகளிடம் கையேந்தும் அவல நிலைக்கு உட்படுத்தப்பட்டன. ஆனால் எந்த வேதனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு என்பது போல் ஆப்பிரிக்க நாடுகளின் அன்றைய நிலை இப்ராஹிம் டிராரேவின் வருகைக்கு பின்னர் மாற்றத்தை நோக்கி நகர்கிறது எனலாம். ஆப்பிரிக்கா அதன் புதிய நம்பிக்கை ஒளியை கண்டிருக்கிறது. உலகிலேயே மிகவும் இளம் வயதில் ஒரு நாட்டை வழிநடத்தும் தலைவரான இப்ராஹிம் டிராரே தான் அந்த வெளிச்சம். 37 வயதாகும் இவர் புர்கினா பாசோ ராணுவ ஆட்சி குழுவின் தலைவராக இருக்கிறார். மேற்கு நாடுகளின் சுரண்டலுக்கு ஆளாகி உலகிடம் கையேந்தியே நிற்கும் ஆப்பிரிக்காவின் தலைவிதியை இவரது கொள்கைகள் திருத்தி எழுதுகின்றன. இயற்கையில் மிகவும் வளமான கண்டம் ஆப்பிரிக்கா. தங்கம், வைரம், எண்ணெய் மட்டுமல்லாமல் இன்று நாம் தினசரி பயன்படுத்தும் எலக்ட்ரானிக் பொருட்களில் உள்ள கோபால்ட், லித்தியம் மற்றும் பல கனிமங்கள் ஆப்பிரிக்காவில் இருந்துதான் கிடைக்கின்றன. ஆனால் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் உலகின் ஏழ்மையான நாடுகள் பட்டியலில் இருக்கின்றன. மகிழ்ச்சிக்கான, வளர்ச்சிக்கான, வேலை வாய்ப்புக்கான என எந்த பட்டியலை எடுத்தாலும் அதில் ஆப்பிரிக்க நாடுகள் பின்தங்கி இருக்கின்றன. இதற்கு காரணம் வெளிநாட்டு சக்திகளும் பன்னாட்டு நிறுவனங்களும் தான். ஆப்பிரிக்காவின் ஒட்டுமொத்த சுரங்கங்களில் இருந்து கிடைக்கும் வருவாயில் 90% வெளிநாடுகளுக்கே செல்கிறது. கொஞ்சம் வளரும் நாடுகளில் சாலை அமைப்பது, பாலம் கட்டுவது உள்ளிட்ட கட்டுமான வேலைகள் அனைத்தையும் வெளிநாட்டு நிறுவனங்களே செய்கின்றன. இவை உள்நாட்டு மக்களுக்கு சரியான வேலை வாய்ப்புகளை கூட வழங்குவதில்லை. காலனியத்துவ காலத்தில் நூற்றாண்டுகளாக ஆப்பிரிக்கா உறிஞ்சி எடுக்கப்பட்டது. அந்த கண்டத்தின் இன்றைய நிலைக்கு காரணம் நவ காலனித்துவம். 1988 ஆண்டு பாண்டோஹி பகுதியில் உள்ள கேராவில் பிறந்தார். இவர் பல்கலைக்கழகத்தில் புவியியல் படித்தவர் மற்றும் மாணவர் அமைப்புகளில் சுறுசுறுப்பாக இயங்கி வந்தார். முஸ்லிம் மாணவர் சங்கத்தின் அரசியல் பயணத்தை தொடங்கிய இவர் புர்கினா பாசோவின் மார்க்சிஸ்ட் தேசிய மாணவர் சங்கத்தின் பிரதிநிதியாக வளர்ந்தார். படித்து முடித்த பிறகு 2009 புர்கினாபே ராணுவத்தில் இணைந்தார். 2012 ஆண்டு 2ஆம் லெப்டினன்ட் ஆகவும் 2014 லெப்டினன்ட் ஆகவும் பதவி உயர்வு பெற்றார். ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் இணைந்தார். மாலியில் பணியில் இருந்தபோது ஜிஹாதி குழுக்களின் விமான தாக்குதலில் துணிச்சலாக செயல்பட்டதற்காக பாராட்டப்பட்டார். அல் ஹொய்தா, ISIS உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளின் தாக்குதல்கள் மார்ச் 2022 உச்சத்தை எட்டின. அப்போது கயா பகுதியில் ஒரு பீரங்கி படையை தலைமை தாங்கினார் இப்ராஹிம். ராணுவ அதிகாரிகள் ஆட்சியாளரான பால் ஹென்றி சாண்டாகோ சாமிபாவின் மீது நம்பிக்கை இழந்தனர். அதையடுத்து செப்டம்பர் 2022 ஒரு படையை தலைமை தாங்கி சென்று ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு அதிபரானார் இப்ராஹிம் டிராரே. புர்கினா பாசோவில் ஜனாதிபதியாக இப்ராஹிம் டிராரே பணியேற்ற 2.5 ஆண்டுகளுக்குள் 18வது முறையாக கொலை முயற்சிக்கு ஆளாகியுள்ளார். புர்கினா பாசோ நாட்டின் அதிபர் இப்ராஹிம் டிராரே மசூதியில் பிரார்த்தனை செய்ய குனிந்த போது அவரை பின்னால் இருந்து சுட கொலைகாரர்களுக்கு $5 மில்லியன் வழங்கி குறிவைக்கப்பட்டார். அவர் ஏன் குறிவைக்கப்பட்டார்? அந்த நாட்டிற்கு என்ன செய்தார் டிராரே? செப்டம்பர் 2022 ஆட்சிக்கு வந்ததிலிருந்து புர்கினா பாசோ நாட்டின் அதிபர் இப்ராஹிம் டிரோரா மேற்கத்திய நாடுகளின் சவால்களை எதிர்கொண்டு வருகிறார். இது காலனித்துவவாதிகளுக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. ஒரு சர்வாதிகாரியாக இல்லாமல் இருப்பதற்காக காலனித்துவ ஊடகங்களால் தொடர்ந்து தாக்கப்படுகிறார் இப்ராஹிம் டிரோரா. இந்த ஆண்டு ஏப்ரல் தொடக்கத்தில் டிரோரா மிகவும் துணிச்சலாக சவால் விடுத்தார். நாம் ஒரு ஜனநாயகத்தில் இல்லை, நாம் உண்மையில் ஒரு முற்போக்கான மக்கள் புரட்சியில் இருக்கிறோம். அனைவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிக்கு சென்ற அறிவுஜீவிகளாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு நாடு ஜனநாயகத்திற்குள் வளர முடியும் என தெரிவித்தார். புர்கினா பாசோவை பொறுத்தவரை காலனித்துவவாதிகள் ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு நிதியளிக்கவும் படுகொலை முயற்சிகளை ஏற்பாடு செய்யவும் தயாராக உள்ளனர். அவர்களை ஏமாற்றி எண்ணற்ற சவால்கள் இருந்த போதிலும் புர்கினா பாசோவின் வரலாற்றில் மிகப்பெரிய 2 ஆண்டு பொருளாதார வளர்ச்சியில் ஒன்றை நிறைவேற்றிய நபராக இருக்கிறார் இப்ராஹிம் டிரோரா. புர்கினா பாசோவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 2022 18
18.8 பில்லியனில் இருந்து 2024 22.1 பில்லியனாக அண்ணளவாக 17.5% அதிகரித்துள்ளது. அரசாங்கம் உள்ளூர் கடன்களை வெற்றிகரமாக நீக்கி நிதி சார்பு நிலையை குறைத்தது. அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற சம்பளங்கள் 30% குறைக்கப்பட்டன. அதே நேரத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் 50% அதிகரித்தது. சுத்திகரிக்கப்படாத தங்கத்தை ஏற்றுமதி செய்வதை டிரோரா தடை செய்தார். உள்நாட்டு செயலாக்கம் வளங்கள் மீதான தேசிய கட்டுப்பாட்டை உறுதி செய்தார். 2025 ஆண்டில் நிறைவடையவுள்ள புதிய டான்சின் விமான நிலையம் ஆண்டுதோறும் 1 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவரது நிர்வாகம் புதிய மருத்துவமனைகள், மொபைல் கிளினிக்குகளில் முதலீடு செய்து சுகாதார பராமரிப்பை மேலும் அணுகக்கூடியதாக மாறியது. நாட்டின் 13 பகுதிகளிலும் இலவச கல்வி முயற்சிகள், புதிய அறிவியல் உயர்நிலை பள்ளிகள் தொடங்கப்பட்டன. மத உணர்வுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதை விட புர்கினா பாசோவின் அதிபர் இப்ராஹிம் டிரோரா வளர்ச்சி பார்வைக்கு உத்வேகம் அளித்துள்ளது. அந்நாட்டில் 200 மசூதிகளை அமைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தர முன்வந்தது சவுதி அரேபியா. ஆனால் அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டார் புர்கினா பாசோவின் அதிபர் இப்ராஹிம் டிரோரா. அதற்கு பதிலாக அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி சவுதி அரேபியாவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்வாறாக எந்த வல்லரசுகளுக்கும் அடிபணியாது தனது நாட்டையும் நாட்டு மக்களையும் தானே கவனித்துக் கொள்கிறேன் என கூறி வல்லரசுகளையே மிரள வைத்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான நிலையில் தான் ஆகஸ்ட் 16 அதிகாலை 4 மணியளவில் 57 ட்ரக் வாகனங்கள் புர்கினோ பாசோ நோக்கி வந்துள்ளது. இவ்வாறு ட்ரக் வருவது வளமைதான் எனவும் சொல்லப்படுகிறது. அது ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து உணவுப் பொருட்கள், மருந்து, துணி வகைகள் என அடிப்படை தேவைக்கான பொருட்களுடன் ட்ரக் வாகனங்கள் அங்கு செல்லும் என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் வந்த ட்ரக் வாகனங்களை சோதனை செய்த போது விவசாய பொருட்கள் எடுத்து வரப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் வல்லரசு நாடுகளிடமிருந்து தமக்கு மிரட்டல்கள் ஏற்கனவே வந்திருந்த நிலையில் தமது நாட்டின் எல்லைப்புறங்களை உஷார் நிலையிலேயே வைத்திருந்தார்கள். எனவே நாட்டிற்குள் நுழைந்த ட்ரக் வாகனத்தின் மீது சந்தேகம் எழுந்ததன் காரணமாக எல்லை பகுதிகளிலேயே அந்த வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன. அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்துவதற்கு தரை வழியாகவும் வான்வழியாகவும் வியூகங்கள் அமைக்கப்பட்டன. அதன் பின்னர் அந்த வாகன சாரதியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் தகவல்கள் எதுவும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் வாகனங்களை திறந்து பார்த்த போதுதான் புர்கினா பாசோ வீரர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அந்த வாகனங்களுக்குள் சிறு பேப்பர் துண்டுகள் இருந்துள்ளன. அதனை எடுத்து படித்து பார்க்கும்போது சதியின் பின்னணி அம்பலமானது. அதில் அப்படி என்ன குறிப்பிடப்பட்டது என பார்த்தால் 25,000 AK-47 துப்பாக்கிகள், 10,000 M16, 1,30,00,000 சுழல் குழாய்கள் கொண்ட ஆயுதங்கள், கையெறி குண்டுகள் 70,000, 2,500 ராக்கெட் லாஞ்சர்கள், 50 தொன் வெடிமருந்துகள் என்பவற்றை ஏற்றியவாறே இந்த ட்ரக்குகள் புர்கினோ பாசோவிற்கு நுழைந்துள்ளன. இந்த வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட அத்தனை ஆயுதங்களுமே இந்த புர்கினோ பாசோவை இல்லாது செய்வதற்கு. ஆனாலும் அந்நாட்டு படையினர் முன்னரே உசார் நிலையில் இருந்தமையினால் இடம்பெறவிருந்த பேராபத்து தடுத்து நிறுத்தப்பட்டது. படையினரால் கைப்பற்றப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் பத்திரப்படுத்தி தமது ஆயுத களஞ்சிய சாலையில் சேர்க்குமாறு அதிபர் இப்ராஹிம் டிரோரா உத்தரவிட்டார். அதனையடுத்து வாகன சாரதிகளிடம் முன்னெடுக்கப்பட்ட தீவிர விசாரணைகளில் அனைத்து ரகசிய திட்டங்களும் வெளியாகின. அதனையடுத்து 17 பேர் கைது செய்யப்பட்டனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் புர்கினோ பாசோவை சேர்ந்த இராணுவ ஜெனரல், மேலும் பல உயர் பதவிகளில் இருந்தவர்கள், ஒரு அமெரிக்கர், 2 இஸ்ரேலியர், பிரான்சை சேர்ந்தவர்கள் என பல நாடுகளை சேர்ந்தவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அதனையடுத்து பதற்றமடைந்த நாடுகள் தாம் அனுப்பி வைத்தவர்களை விடுவிக்குமாறு பல கோரிக்கைகளை முன்வைத்த போதும் அவர்களை விடுவிக்க முடியாது என தீர்க்கமாக கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த நாட்டை சூழவுள்ள ஆப்பிரிக்க நாடுகள் அனைத்தும் முழு ஆதரவு வழங்கியுள்ளன. அது மாத்திரமின்றி முன்னரே ரஷ்யா, சீனா, வடகொரியா என பலம் பொருந்திய நாடுகளின் ஆதரவும் இருக்கின்ற நிலையில் தற்போது உலக நாடுகள் செய்வது தெரியாது ஸ்தம்பித்து நிற்கின்றன. இப்போது உலக நாடுகளின் செயல்பாடுகளும் சற்று மாறியுள்ளதையும் அவதானிக்க முடிகிறது. ஏனென்றால் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இதுபோன்ற ஆப்பிரிக்க நாடுகளையும் அரபு நாடுகளையும் தமது காலனித்துவத்திற்கு வைத்தே உலக வல்லரசுகள் என்று கம்பீரமாக கூறி வந்தன. ஆனால் இனி அது நடக்காது என்ற நிலையில் அமெரிக்காவின் கை இறங்க ஆரம்பித்ததும் இஸ்ரேலும் ஆட்டத்தை சற்று குறைத்துள்ளது. அதேபோல் ரஷ்யாவின் கை இப்போது ஓங்கியுள்ளது. உக்ரைன் பதுங்க ஆரம்பித்துள்ளது. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் சில வருட காலத்திற்குள் உலக ஆட்சியே மாற்றமடைந்துவிடும் போலவே தெரிகிறது. இந்த மாற்றத்திற்கெல்லாம் என்ன காரணம், யார் காரணம் என்று பார்த்தால் புர்கினோ பாசோ அதிபர் இப்ராஹிம் டிரோரா
மிரோரா என்பதே அனைவரும் உச்சரிக்கும் ஒரே ஒரு பெயராக இருக்கிறது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.